அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிக்கலாம். பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூஸ் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் செட்டுக்கு கம்ப்ளீட்டாக எம்சிக்யூ ஸ்டடி பண்ணுறேன். அதனுடைய கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்லாம் நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ உங்களுக்கு என்ன அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய சேனலை விசிட் பண்ணுங்கள். ஸோ அதில் என்னென்ன பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களே உங்களை ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ மெயினாக நம்ம இப்போ சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட புக்லெட் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் 2023 யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, அதனுடைய சொல்யூஷன் புக்லெட்டு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்து, அது இல்லாமல் எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே அதாவது எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு தனியாக மட்டும் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் நான் எம்சிக்யூ வாங்கிட்டு எனக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக தருவீங்களா? கண்டிப்பாக. ஸோ எம்சிக்யூஸும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதால என்ன சார் பெனிஃபிட்டு? எம்சிக்யூஸ் வந்து கொஷின் கலெக்ஷன்ஸ், டெஸ்ட் பேட்ச் வந்து அந்த கொஷின் கலெக்ஷன்ஸை படிக்க வச்சிருவேன். அதை விட 100 மடங்கு கொஷின்ஸ் உங்களை ஒர்க் பண்ண வச்சிருவேன். நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எம்சிக்யூ சாய்ஸை விட அதிக அளவு கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் டெஸ்ட் பேட்சில் மாட்டோம். அப்போது உங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிக்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, எம்சிக்யூஸ் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். பட் எதுக்குமே நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு விரக்தியில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, விரக்தினா என்ன அர்த்தம்? நம்ம படிக்க வேண்டியது இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணங்களோட நீங்கள் தினமும் படிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் எழுத வேண்டிய டைம் வந்து எவ்ரி மார்னிங் 4 o'clock நீங்கள் எழுந்து உட்காரணும். ஒரு யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒன் டே ஒரு யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் ஷெடியூல் பிரித்து கொடுத்துருவேன். இன்னைக்கு ஓடிஇ, இன்னைக்கு பிடிஇ, இன்னைக்கு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும், இன்னைக்கு ரியல் அனாலிசிஸ் கொஸ்டின் வரும். நான் டெஸ்ட்டில் பிரித்து கொடுத்துருவேன். ஸோ அந்த வீக்குக்கு நீங்கள் ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு உட்காந்துட்டாவே போதுமானது. உங்களால் எக்ஸாமை ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். லைஃப்பில் நம்மளால் சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாது. அசால்ட்டு பண்ணிட்டு போயிடலாம். பட் நம்ம படிக்கணுமா, படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்குமா, உங்கள் மனசில் உள்ளுணர்வு சொல்லணும், இந்த போஸ்டிங் நம்ம வாங்கி ஆகணும், அதுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படின்ற தாட்டோட ஒவ்வொரு நாளும் எழுந்து உட்காந்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக கடவுளே உங்களுக்கு அந்த பொசிஷனை கொண்டு போயிட்டு ரீச் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ படிக்கிறதுல நீங்கள் டிலே பண்ணக்கூடாது. படிச்சுட்டே இருங்க. எவ்வளோ சோர்ஸ் எவ்வளோ விஷயங்கள் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி படிங்க. படிப்பை தவிர ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போஸ்டிங் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை விட என்ன தேவை? லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு நார்மல் பர்சன் அவங்க லைஃப் டைமில் ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும். அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்கை எப்படி அச்சீவ் பண்ணணும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், நிறைவாக உழைக்க கற்றுக்கணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதை டேக் பிடிச்சி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸாக பார்த்துடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூஸ் வேணுன்றவங்க புத்தகத்தை வாங்கி படிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து சார் இந்த பாட்டு கொடுங்க, இந்த பாட்டு கொடுங்க. ஸோ நீங்கள் யார் எதை கேட்டாலும் அந்த கிளாஸஸ் என்னால் கொடுக்க முடியும். அதுவுமே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்றைக்கி ஒரு சில கேண்டிடேட்ஸ் கேட்ட ஒரு சில டவுட் கொஷின்ஸு, அது ரிலேட்டடான கொஷின் கலெக்ஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வருவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்னுடைய போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் நியூ சிலபஸ், மேக்ஸ் நியூ சிலபஸ் அடிச்சிங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் போட்டு பிளேலிஸ்ட்டை தனியாக கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி டெய்லி நோட் போட்டு உட்காந்து கவனிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, டெஸ்ட் அடிங்க. கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் ஒரு பயம் வராது. இந்த கொஷின் நம்ம பார்க்காம வரல, பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருவோம். நான் கொடுக்குற டெஸ்ட் கொஷினில் அதே போல் நான் கொடுக்குற ஒவ்வொரு டெஸ்ட் கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்குன்னு ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். சும்மா சாதாரணமாக தள்ளி விட்டு கிளிக் பண்ணிட்டு போகக்கூடாது. அது ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் தரமாக எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அது எல்லாத்துக்குமே சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, அந்த கண்டென்ட் நான் வீடியோ கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். இப்போ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் சீரியஸ் இதுலேருந்து ஒரு ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டுபெர்க் புக் தான். நான் டெக்ஸ்ட்டு சொல்லிவிடுவேன். சார் உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்கா சார்? ஃபுல் செட் அவைலபிள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் காம்போ வந்துடும். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன், சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், ஓகே. அது இல்லாமல் ப்ராக்டிஸ் கொஸ்டின் தனியாக, யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் யூனிட் வைஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச்,
இது ஃபுல் காம்போங்க அது. அது இல்லாமல் என்னோட யூடியூப் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸாக பார்த்துக்கலாம். யூடியூப் கிளாஸஸ் வந்து மெட்டீரியல் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இல்லை, நான் கண்டென்ட்டை சால்வ் பண்ணி போட்டுட்டு வருவேன். நீங்கள் தான் மெட்டீரியல் படிச்சுக்கணும். ஸோ யூடியூப் கிளாஸஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 120 வீடியோஸ் தனி பிளேலிஸ்ட் இருக்கு. யூனிட் வைஸாக போட்ட பிளேலிஸ்ட் தனித்தனியாக மெர்ஜ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 10 யூனிட்டுக்குமே நாங்கள் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஃபுல் காம்போ. சார் இப்போ டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக கொடுப்பீங்களா? டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக அவைலபிள். ஸோ தனியாக டெஸ்ட் பேட்ச். எம்சிக்யூஸ் மட்டும் அதுவும் தனியாக கொடுக்குறேன். ஓகே. ஸோ வேணுன்றவங்க ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்குமே படிக்க முன் வராதவங்க இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டைம் நமக்கு வந்து அடுத்த ஒரு 3 மாதம் டைம் பீரியடில் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் ஃபில் பண்ணணும்னா இமீடியட்டாக இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, நீங்கள் பனி சும்மையில் உங்களால் படிக்க முடியலையா, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுறேன். இதோ பாருங்கள், இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்தது சொல்யூஷனோட. நீங்கள் ஜஸ்ட் லஞ்ச் பிரேக்கில் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிடிஎஃப் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே போல் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் 3 ஷீட் போட்டிருக்கேன் இது வரைக்கும். ஸோ கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் நிறைய கொடுப்பேன். 100 டெஸ்ட் போட போகிறேன். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் 50 கொஸ்டின். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், எந்தெந்த ஆப்ஷன் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓ, அப்போ இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அப்படியே கிளிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பிடிஎஃப் பார்த்து ஒரு சின்ன நோட் எடுத்துக்கங்க, ஒரு ஹேண்ட் நோட் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே கொஸ்டின் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே இந்த கொஸ்டினை டிக் அடிக்கிறீங்க. இந்த சீக்வன்ஸ் x n = 3n+1 / 2n+5 கன்வோ ஜஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ 3/2 n லிமிட் எடுக்கணும். ஸோ லிமிட் n → 10. இது போல் நீங்கள் மைண்ட்லேயே போட்டுக்கலாம். 3 + 1/1 2 + 5/n அப்போ லிமிட் எடுத்தால் 3/2. ஸோ இது போல் நீங்கள் குட்டி குட்டி ஒர்க் அப்படியே பண்ணிகிட்டே வரலாம். ஸோ பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ அதனால் இமீடியட்டாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் ரீச் ஆகணும்னு அர்த்தம். ஸோ என்டையர் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கொஸ்டினாகவே கொடுத்துட்றேன். அப்படின்னும் போது உங்களுக்கு அது என்ன எப்படி இருக்கும், தரமாக இருக்கும். ஸோ செம்மையாக கொஸ்டின்ஸாகவே வந்துருச்சு எல்லாமே. இதை விட என்ன நீட்ஸ் வேணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தோணும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருவோம். The sequence xn = 1/n இது என்ன ஆகும்னா கன்வர்ஜஸா, இன்க்ரீசிங்கா, டிக்ரீசிங்கா, கான்ஸ்டன்டா, ஆசிலேட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு டேர்ம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தாவே தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு சில மேத்தமெட்டிக்கலாக ரொம்ப மேத்தமெட்டிக் நாலேஜாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ஐடென்டிட்டி என்ன, ஃபார் எனி நேச்சுரல் n is always less than 1/n. n is always less than ஒரு நிமிஷம். ஸோ இதை வந்து நீங்கள் டிக்ரீசிங் இன்க்ரீசிங் பேச போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆக்சுவலாக எனக்கு தெரியும் லிமிட் n → infinity. ஸோ 1/n வந்து கண்டிப்பாக 1/infinity approaches to 0 நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இது எப்படி நம்ம வந்து டிக்ரீசிங் இன்க்ரீசிங் சொல்கிறதுன்றது நான் சொல்கிறேன். ஃபார் எவரி n belongs to நேச்சுரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா n is always less than n+1 நமக்கு அது தெரியும். அப்போ 1/n is always less than 1/n+1. ஸோ அப்போ f of n is always greater than f of n+1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ n+1 டேர்மோட f of n வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போனா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரேஷியோவில் உங்களுக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது பண்ணும் நீங்கள் வந்து டிக்ரீசிங் ஆப்ஷன் பி கரெக்டாக போகணும். அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கலாக பேசுகிற விஷயம். பட் எனக்கு தெரியுது சார் 1 1/2 1/3 1/4 நான் இப்படியே ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். ஸோ இதுவுமே டிக்ரீசிங் ஆர்டர் விச் ஆர் கன்வர்ஜஸ் டு 0ன்றதால ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அடுத்து எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இன் ஆர் வந்து கோஷி சீக்வன்ஸ். ஏன்னா ஆர் இஸ் கம்ப்ளீட். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்ன்றதால வித் ரெஸ்பெக்ட் டு யூசல் மெட்ரிக்கில் ஆர் வந்து கம்ப்ளீட். ஸோ எந்த ஒரு கோஷி சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். ஸோ எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் கோஷி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். கன்வர்ஜன்ஸ் இம்ப்ளைஸ் கோஷி, கோஷி நீட் நாட் இம்ப்ளைஸ் கன்வர்ஜன்ஸ். இந்த ஒன்லி இந்த ட்ரூ இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் அது மட்டும் நீங்கள் மைண்ட் வச்சுங்க விச் இஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். அடுத்து இன் ஆரில் கோஷி சீக்வன்ஸ் இது ஆல்வேஸ் ஆகும், கன்வர்ஜ் ஆகும். ஸோ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் கோஷி சீக்வன்ஸ் வந்து ஆல்வேஸ் கன்வர்ஜ் ஆகும். அதே போல் எந்த ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது கோஷியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் மைண்ட் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸுங்க. ஒரு சீக்வன்ஸ் பவுண்டடாக இருக்கணும், கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆனால் டைவர்ஜ் ஆகணும். எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள் இந்த சீக்வன்ஸு. ஒரு சீக்வன்ஸ் வந்து பவுண்டடாக இருக்கணும், அதுக்கு சப் சீக்வன்ஸு கன்வர்ஜ் ஆகணும், பட் டைவர்ஜ் ஆகிடும். என்டையர் சீக்வன்ஸ் டைவர்ஜ் ஆகிடும். இது டைவர்ஜ் ஆகும் ஏன்னா லிமிட்டை பொறுத்தவரைக்கும் யூனிக்காக இருக்கணும். ஸோ ஆடு ஈவன் பிரிக்கிறோம். இது ஆடு என் கேஸு, ஈவன் என் கேஸு. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது வந்து டபுள் டைம் ஆசிலேட் ஆகுது. ஒன்று -1 எடுக்குது, இல்லைனா +1 எடுக்குது. ஒன்று -1 எடுக்குது, இல்லைனா +1 எடுக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் இது ஆசிலேட் ஆகுது. அப்போ இது ரேஞ்சே பவுண்டட் தான். ஏன்னா -1 1 மட்டும்தான் என்னுடைய ரேஞ்சு. ஸோ ரேஞ்சு செட் வந்து உங்களுக்கு பவுண்டட். பட் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகலை, டிஃப்ரெண்ட் லிமிட் கன்வர்ஜ் ஆகுது. கன்வர்ஜஸ்னா அர்த்தம் உங்களுக்கு ஆட் டேர்மும் ஈவன் டேர்மும் சேம் பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும். பட் ஆடோட லிமிட் வந்து -1, ஈவனோட லிமிட் வந்து +1 போகுது. அப்போ இது வந்து உங்களுக்கு நான் அது டைவர்ஜ் ஆகணும்.
பட் ஸ்டில் இட் இஸ் பவுண்டட். அப்போ சுப்ரீமம் என்ன 1, இன்ஃபினிமம் கேட்டால் -1, அப்போ சுப்ரீமம் இஸ் 1. எப்படி இருக்கு பாருங்க கொஸ்டின்ஸு, உங்களுக்கு வந்து அப்படி சிந்திக்க வைக்கும். ஒரு மாதிரியா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்லாம். இதுக்கே லிமிட் இன்ஃபினிமம் -1 டிக் அடிச்சிட வேண்டியதான். அடுத்து பாருங்க, the sequence xn converges to L, then every subsequence also converges to same limit L. ஸோ ஒரு பேரண்ட் சீக்வன்ஸ்ல இருந்து ஸோ x1, x2, x3, x4 அண்ட் so on இப்படி போயிட்டே இருக்கு. இது வந்து L கன்வெர்ஜ் ஆகுதுன்னா இதுல இருந்து எந்த சப்சீக்வன்ஸ் கொடுங்கனாலும் x2, x4, x6 இப்படி கொடுக்குறாலும் அது L கன்வெர்ஜ் ஆகும். x1, x3, x5 அதையுமே பிடிங்க எடுத்தாலும் அது எங்க போகும்? Lக்கு தான் கன்வெர்ஜ் ஆகும். அப்போ சாரி, ஒரு சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு L அப்படின்னா அதோட சப்சீக்வன்ஸ் எல்லாமே கன்வெர்ஜஸ் டு L தான் இருக்கும். அடுத்து இது ஜாமெட்ரிக் சீரிஸ் நமக்கு தெரியும். சமேஷன் n from 0 to infinity an. இது வந்து என்ன எதுக்கு கன்வெர்ஜ் ஆகும்னா 1 - r ஃபார்மேட் 1 - a. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 1/3. அப்போ 1/1 - 3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2/3. அப்போ 3/2. அப்போ 3/2க்கு கன்வெர்ஜ் ஆகும்னு அர்த்தம். ஸோ எந்த ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது வந்து மாடியே <1க்கு இது ட்ரூ. இந்த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏயோட வேல்யூ சமேஷன் r பவர் n வந்து 1/1 - r in n from 0 to infinity k. மாடுலஸ் ஆஃப் r வந்து <1க்கு சம் வேல்யூ என்னது 1/1 - r. இது ரொம்ப பேசிக் தான். பட் அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து இது வந்து ஹார்மோனிக் சீரிஸ், இது டைவர்ஜ் ஆகும் நமக்கு தெரியும். ஸோ பி டெஸ்ட் படி இது டைவர்ஜ் ஆகிடும். இது கன்வெர்ஜ் ஆகும் ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட். இது எப்படி இருக்கு? சமேஷன் n from 1 to infinity -1 power n an ஃபார்மேட்ல இருக்கு. an is decreasing converges to 0 இருக்கும். ஸோ an நமக்கு பார்த்தீங்கன்னா 1/n. ஸோ இது வந்து டிக்ரீசிங் கன்வெர்ஜஸ் டு 0. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். டிக்ரீசிங் கன்வெர்ஜஸ் டு 0. அப்போ இது வந்து கண்டிஷனலி பட் அப்சல்யூட் வராது. ஸோ இது தப்பு, டைவர்ஜஸ் தப்பு, 0 தப்பு, சி கரெக்ட். கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். ஓகே, இது வந்து ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு ஒரு கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது போல் நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். டெஸ்ட் பேட்ச்லாம் பயங்கரமாக இருக்கும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் பேட்ச் குரூப் இருக்கு. ஸோ 2026 நியூ டெஸ்ட் பேட்ச், அப்புறம் அச்சீவர்ஸ் லிஸ்ட் தனியாக போட்டேன். ஏன்னா அவங்க கூகுள் ஃபார்ம் ப்ராப்பராக பண்ணுவாங்க, ஸ்கோர் அதிகமாக எடுப்பாங்க. அவங்கள லிஸ்ட் பிரிச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக வடிகட்டி கொண்டு வந்துட்டுருக்கேன். பட் எல்லாருமே என்ன பண்ணிடுவேன், என்னுடைய டார்கெட்டு ஸோ மினிமம் 50 பீப்புள்ஸ் வந்து உள்ளே செலக்ட் ஆகணும். யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் அடிச்சிடணும். ஸோ அதுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய ஒர்க்கை கொடுக்குறேனோ கொடுத்துட்டு வரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் கையில் இருக்கணும். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். நான் போகிற டெஸ்ட்டு தினமும் ஒரு கொஸ்டின்ஸ் எதனா ஒன்று பார்த்து கொடுத்துட்டே இருப்பேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், டெஸ்ட் அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து தரமாக இருக்கும். ஓகே, மிஸ் பண்ணுறாதீங்க. வேணும்னா டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். 9384686684. ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் அப்படின்னா உங்கள் அட்ரஸ் கொரியர் போட்டு நான் பில் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ.